சார் ஆம். இந்த ம். பீத்தோனும் ஓகே. பப்பி லகரியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ஐட்டம் வந்திருக்கு. ஓகே. அது கேட்டியா? நான் அனிருத் போட்டு தான் கேட்டேன். பீத்தோவன், பப்பி லிகிரிலாம் தனித்தனியாலாம் கேட்கல. அப்படியா? ஆனா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் பார்த்தேன். எனக்கும் வந்து ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து எல்லா கடைக்கும் போயிட்டு பப்பி லகரி ஒரு பிளேட் கொண்டு வாங்கன்னு சொல்றியா? பப்பி லேரி ஒரு பிளேட்டா? இது என்னது புது கண்டென்ட்டா இருக்குது. அந்த அளவுக்கு நீ வந்து அந்த மியூசிக் அடிக்ட் ஆயிட்டியா? ஓகே. ஆமா. லைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இப்ப ஒர்க் அவுட்டுக்கே அது வந்து லூப்ல போட்டு கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கெல்லாம். கேஹெச் அண்ட் ஆர்கே இது அவங்க 2 பேரை பத்தி பேசுறோம் நல்லாவே தெரியும். அனௌன்ஸ்மெண்டோட ரியாக்ஷன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அந்த டீகோட்லாம் பண்ணிட்டே யார் ஹீரோ அப்படின்ட்டு நெல்சன் டீகோட் பண்ணிட்டாரு. அப்படியா? போஸ்டர்லயே போஸ்டர்லயேவா? ஆமா. எப்படி? கைஸ் நீங்க பாத்தீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. படத்தோட போஸ்டர்ல நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஓகே ஏஎன் வந்து ஹைலைட் பண்ணிருப்பாரு. ரஜினிகாந்த்ல வந்து ஹெச் ஹைலைட் பண்ணிருப்பாரு. ஹெச் வந்து ஹீரோ. உண்மையிலேயே ஹெச் வந்து ஹீரோ, ஏஎன் வந்து ஆன்டகனிஸ்ட் கமல்ஹாசன். சீரியஸாவா? ஆமா. படத்தோட போஸ்டர்லயே அது டிஃபரெண்டா இது புதுசா இருக்குது. எனக்கு தெரியாது. எல்லாருமே டிகோட் பண்ணிட்டாங்க. ஒன்னு தவிர டிகோட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே டிகோட் பண்ணிட்டாங்க. அதான். சோ கமல்ஹாசன் as antagonist, ரஜினிகாந்த் as ஹீரோ. உனக்கு நான் போஸ்ட் அப்புறமா காமிக்கிறேன். ஆமா. சீரியஸா எனக்கு தெரியாது. உடனே இது புதுசா சொல்றாங்க. இவர் வில்லன் பண்ணோம். அவர் வில்லன் பண்ணாதான் என்ன சொல்றது? அவர் லைக் இஸ் நோன் ஃபார் தட். வில்லத்தனம் வந்து தலைவருக்கு எஃபர்ட்லெஸ்ஸா வரும். ஸோ நான் வந்து அதான் எதிர்பார்க்கறேன். அது கொஞ்சம் நான் நிறைய அந்த அந்த இடம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஸோ ஃபீலிங். கமல்ஹாசன் சாரோட ஸ்வாகா இருக்கட்டும், ரஜினிகாந்தோட ஸ்டைலா இருக்கட்டும், அந்த நெல்சன் அண்ட் அனிருத்துக்கே உள்ள அந்த காமெடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவா பர்ஃபெக்டா லைக் அந்த லென்த்துமே கரெக்டா இருந்துச்சு. ஸ்டில் ஐ கேன் ஃபைல் தட் நெல்சன்ஸ் ட்ரேட்மார்க் இன் த மூவி. அந்த கொஞ்சம் போர்ஷன்ஸ்ல தெரியுது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல ஜாலியான படமா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமா? 2 பேரும் ஒன்னா பாக்குறது இது இந்த மாதிரி டைம்க்கெல்லாம் லைக் நான்லாம் வேண்டி இருக்கிறேன். இவங்க 2 பேரும் திரும்ப எல்லாம் நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து அவங்க 2 பேரும் ஒன்னா வர்றதே வந்து எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அதுவே எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் அ ஹியூஜ் கிஃப்ட் ஃபார் தமிழ் சினிமா ஃபேன் லைக் மீ. 2 பேரும் ஒன்னா நடிக்கிறதே. அதுக்கு மேல படம் நல்லா இருந்தா நல்லது. நல்லா இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன சொல்றது, அவ்வளவுதான். இது தக்லீஃபுக்கு எல்லாம் போயிட்டு அவங்க உட்காந்துட்டு தலையில துண்டை கட்டிட்டு வந்த மாதிரி தான் அந்த கதையாயிட போகுது. அப்படி ஆயிட போதும். ஸோ உங்களுக்கு இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. எஸ் அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் பை கைஸ்.